முதல்வர் தளபதி விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவர் சொன்ன மாதிரியே வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற தொடங்கிட்டாரு. அதன்படி ஃபஸ்ட்டு மகளிர் உரிமை தொகை, இது டிஎம்கே காலத்தில் 1000 ரூபாய் மாதம் வழங்கப்பட்டது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு மகளிருடைய அக்கௌண்ட்லேயும் 1000 ரூபாய் ஆட் ஆகிட்டு வருது. இதற்கு முன்னாடி பெற்றுட்டு இருந்தவங்க இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய கணக்கில் 1000 ரூபாய் இப்போ ஆட் ஆகிடுச்சு. சரி, இது வந்து டிஎம்கே காலத்துலேருந்தே கொடுத்துட்டு வராங்களே, தளபதி அவங்க 2500 ரூபாய் தரதா வாக்குறுதி சொன்னாங்க, இப்போ 1000 ரூபா மட்டும் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும். இப்போ அந்த 2500 ரூபா கொடுக்கறதுக்கு உண்டான வழிகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தீவிரமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நாடு முழுவதுமாக மறுபரிசீலனை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதன்படி 60 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்குண்டான வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இந்த மகளிருக்கான உரிமைத்தொகை 2500 ரூபாய் பெறுவதற்கு அவங்களுடைய வயசு 21 வயசுக்கு மேலே இருக்கணும். அவங்களுடைய ஆண்டு வருமானம் வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அவங்களுடைய பெயரில் எந்த விதமான சொத்துக்கள் இருக்கக்கூடாது, குறிப்பாக கார் இருக்கக்கூடாது. அவங்களுடைய நில உரிமைகள் அரசு நிர்ணயித்த அந்த அளவுக்குள்ளார இருக்கணும். அரசு ஊழியர்கள், வருமானம் வரி செலுத்துபவர்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள், வார்டு உறுப்பினர்கள், தேர்தல் பிரதிநிதிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த 2500 ரூபா ஸ்கீம் கிடையாது. சரி, இதை வந்து விண்ணப்பிக்க அப்ளை பண்ண தேவையான ஆவணங்கள் என்னென்னா, நீங்கள் ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கணும். அதே மாதிரி பாஸ்புக் வச்சுருக்கணும், பேங்கோடைய பாஸ்புக் வேணும், ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும், கரண்ட் பில்லு அதோடைய ஸ்டேட்மெண்ட் வேணும், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 2 வேணும். மேலே சொன்ன இந்த ஆவணங்கள்லாம் ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதற்குண்டான அந்த ஒரு ஃபார்ம் தருவாங்க, அந்த ஃபார்ம் நிரப்பி சம்மந்தப்பட்ட அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இது வந்து ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கும் முறை. ஆன்லைன்லேயும் நம்ம வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் அதுக்கு தேவையான ஆன்லைன் அட்ரஸில் போய் உங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் மொபைல் எண் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதன் மூலியமாகவும் இப்போ வந்து விண்ணப்பிக்கலாம். அதற்கு நீங்கள் நெட் சென்டரில் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து விண்ணப்பித்து கொடுத்துருவாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் இ-சேவை மையம், ரேஷன் கடைகளில் போய் ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். நான் சொன்ன ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பதிவேற்றி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த பணிகள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக வேகமாக நடைபெற்றுருக்கு. உங்கள் பகுதிகளுக்கும் எப்போ வேணாலும் இந்த சரிபார்ப்புகள் வரலாம். ஓகே, தளபதி விஜய் அவங்களுடைய இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு புதிய அரசியல் அப்டேட்டில் சந்திப்போம்.